இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்த நாளில் இருந்து ஒரு சர்ச்சையாகவே இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டம் அது. ஆனால் இப்போ நிறைவேற்றும் போது ஏன் முன்னாடியே இதுக்கான அந்த என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்காம நம்ம விட்டுட்டோமா இல்லை இது நிறைவேற்றுறதுல உள்ள நாங்கள் விடல, நாங்கள் சரியான திட்டத்தை தான் போட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோயம்பேடு பகுதி நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதியாக மாறிவிட்டது. ஆகவே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்குத்தான் அங்கே நம்முடைய கிளாம்பாக்கத்திலே புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திட்டத்தை துவக்கினோம். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்ன காரணத்திற்காக அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்து அதனால் வெளியூர் செல்கின்ற பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயிருக்காங்க. ஆனால் அமைச்சர் மூடி மறைக்கிறார். அதோட எங்களுக்கு கிடைத்த செய்தி, அவருடைய மறைந்த முதலமைச்சர் திரு கலைஞருடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக திறக்கப்பட்டதாக ஒரு செய்தி. ஏன்னா சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க, அதனால் அவசரமாக திறந்ததாக பரவலான செய்தி, கிடைக்கப்பட்ட செய்தி. உண்மையிலேயே அது அற்புதமான பேருந்து நிலையம், அழகாக வடிவமைச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற அழகாக வடிவமைச்சு மக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நான் கொடுத்தோம். அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு. அவசர கோலத்தில் திறந்த காரணத்தினால தான் மக்கள் கடும் துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகிறார்கள். நான் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து 1 மாதம் ஆகுது, இப்போதாவது சரி செஞ்சுருக்கணுமா? அதுவும் கிடையாது. அந்த பேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதி தான் செஞ்சுருக்கணும், அதுவும் கிடையாது. அங்கே பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்துக்கு சென்று வெளியூருக்கு செல்வதற்கும் வெளியூரிலிருந்து இறங்குகின்ற பயணிகளும் அவர்களுக்கு தக்க வசதியை இந்த அரசு முழுமையாக செய்து கொடுக்கவில்லை. அதற்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கத்தான் பார்க்குறாங்க ஒழிய அதை சீர் செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது, கண்டனத்துக்குரியது. அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணுமே. இந்த கிருஷ்ணகிரி இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் அங்கே தான் சொன்னேன். இல்லை பெங்களூர் வரை இந்த பக்கம் இருக்கிற பேருந்தெல்லாம் கோயம்பேட்டில் செல்லவன்னு தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். இதுக்கெல்லாம் தனித்தனியாக 3 பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அந்தந்த இடத்துல அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும், அந்தந்த மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று பிரித்து நாங்கள் செஞ்சோம். இந்த பகுதிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எந்தெந்த மாவட்டத்திற்கு பேருந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் அறிவிப்பை கொடுத்துருக்குறோம். நாங்கள் அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக நாங்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தோமோ அதற்கெல்லாம் எதிர்ப்பாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் தான், பயணிகள் தான் கடும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கார்கள். இந்த அரசு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும். உயர் அதிகாரிகளை வைத்து போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அந்த பேருந்து உரிமையாளர்களையும் அதோட போக்குவரத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி, பயணிகள் நிறைய பொது சங்கங்கள் இருக்குது, அவர்களையும் அழைத்து பேசி இதை எப்படி செய்தால் சரியாக இருக்கும் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தினால் மக்கள் சிரமமில்லாமல் பயணம் செய்வார்கள். இனியாவது இந்த அரசு நாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கிறோம்.